வணக்கம் ஜோதிட நண்பர்களே. கிரகங்களுடைய அமைப்புகள் அப்படிங்கிறது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே முக்கியமான ஒன்று. ஏன்னா அதை வைத்து தான் எல்லா விஷயங்களுமே இங்கே நிர்ணயம் பண்ணப்படுது. அந்த வகையில் ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ராசியை கடப்பதற்கு அப்படின்னு சில கால அளவுகள் அப்படிங்கிறது இருக்கும். இது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் மாறுபடும். ஆனால் ரியாலிட்டியில் இந்த கால அளவுகள் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரே மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதில்ல. சில நேரங்களில் அந்த குறிப்பிட்ட கிரகங்கள் ரொம்பவுமே குறுகிய காலத்திலேயே ஒரு ராசியை கடந்துடும். சில நேரங்களில் பார்க்கும்பொழுது ரொம்பவுமே அதிகப்படியான கால நேரங்களை அது எடுத்துக்கும். இப்படி இருந்தாலுமே இது அடிக்கடி இந்த மாதிரி காலநிலைகளை மாற்றங்களை கொடுக்காது. எப்போவாவது ஒரு முறை தான், பல வருடங்களுக்கு ஒரு முறைகள் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இந்த மாற்றங்களால் ராசி நிலைகளையும் அதனுடைய தாக்கங்கள் அப்படிங்கிறதுக்கும் அதனால் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறதும் ஏற்படும். அந்த வகையில் செவ்வாய் கிரகத்தினுடைய நிலை அப்படிங்கிறது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசியை கடப்பதற்கு தோராயமாக 1.5 மாத காலங்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கும். ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா இதனுடைய கால அளவுகள் அப்படிங்கிறது அதிகமாகுது. தோராயமாக ஒரு ராசியை கடப்பதற்கு 6 மாத காலகட்டங்கள் எடுத்துக்கொள்ளுது. வேறாக சொல்லணும்னா 8 மாதங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பட் அது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போதைக்கு செவ்வாய் அப்படிங்கிறது கடகராசியில் அடி எடுத்து வைக்குது. அங்கே நீச்ச கதி அப்படிங்கிறதும் பெறுது. கடகராசியில் செஞ்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் செவ்வாய் அதிசாரம், வக்ரம், அஸ்தங்கம் போன்ற விஷயங்களை பெறுது. இது மற்ற கிரகங்களுடைய தூரங்களை பொறுத்து இது மாற்றங்களை கொடுக்கும். தான் அதிசாரம், வக்ரம், அஸ்தங்கம் அப்படி சொல்லதான் முன்னோக்கி சொல்வது, பின்னோக்கி செல்வது, இல்லைன்னா அங்கேயே மந்தமாகி நிற்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களை அது ஏற்படுத்தும். அந்த வகையில் ஒரு 3 மாத காலங்களுக்கு கடகராசியில் இருக்குது. அதன் பிறகு வக்ரம் பெற்று ஒரு 2 மாத காலகட்டங்களுக்கு கொஞ்சம் பின்னோக்கி செல்லுது. அது மிதுன ராசியின் கடைசி பகுதியில் ஒரு 2 மாத காலங்கள் செஞ்சிருச்சு. திரும்பவும் கடகராசிக்குள்ளே ஒரு 3 மாத காலங்கள் அப்படிங்கிறது சஞ்சரிச்சு அதன் பிறகு சிம்ம ராசிக்கு அடி எடுத்து வைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த 2024 நவம்பர் மாதத்தில் ஆரம்பித்து 2025 ஜூன் மாதம் வரைக்கும் செவ்வாயினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது மேஜராக கடகராசியில் அது நீச்சகதியில் செயல்படுது. இடைப்பட்ட குறுகிய காலத்தில் பின்னோக்கி மிதுன ராசியில் இருந்து வரும். ஸோ அப்படி தோராயமாக ஒரு 6 மாத காலங்களுக்கு ஒரே ராசிக்குள்ளே செவ்வாயினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது, அதுவும் குறிப்பாக நீச்சகதியில் இடம்பெறுது. ஸோ இதனால் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக செவ்வாயினுடைய நிலையே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு பக்கம் யோகத்தையும் பெறுது. அதாவது மற்ற கிரகங்களுடைய சேர்க்கையும் வைத்து பார்க்கும்பொழுது செவ்வாய் நீச்சகதியில் இருந்தாலும் ஒரு பக்கம் யோகத்தையும் பெறுது, இன்னொரு பக்கம் அவஸ்தையும் பெறுது. இந்த 6 மாத காலகட்டங்களுக்கு செவ்வாயினுடைய தனிப்பட்ட நிலையை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்படித்தான் இருக்குது. அதனால் செவ்வாயினுடைய காரகத்துவமான எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா நீ அடுத்த ஒரு 6 மாத காலகட்டங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டஸ் தான் கொடுக்கும். இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. பட் அதே நேரம் இது மோசம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறதுக்கும் வழி இல்லை. கிளியராக சொன்னால் இந்த செவ்வாயினுடைய காரகத்துவமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் வந்தால் கிடைச்சது லாபம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான். போச்சு அப்படின்னா போனது போச்சு அவ்வளோதான் அப்படின்னு விட்டுற வேண்டியதான். அப்படிங்கிற நிலை தான் இருக்கும். அதே இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா நல்லது நடந்தால் கூட கைக்கிட்டேது வாய்க்கிட்டலையே அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையை கொடுத்துரும். பட் அதுவே கெட்டது நடந்தால் கூட தலைக்கு தலைப்பாக போச்சு அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட வைக்கும். இப்படி இந்த செவ்வாயினுடைய அமைப்பு எல்லா நிலைகள்லையுமே இப்படி பட்டும்படாமலுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அதனால் எதையுமே ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வழியே இல்லை. அதனால் மக்கள் சில காலகட்டங்களுக்கு கொஞ்சம் சுதாரித்து நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. எதிலும் அகலக்கால் வைக்காதீங்க. அதிலும் குறிப்பாக பொதுவான வகையில் சில விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே அலைச்சலையும் கொடுக்கும், அதற்கேற்ற ஆதாயத்தையும் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உடல் உழைப்பு, புத்தி உழைப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எதுவுமே சுலபமாக கிடைக்காது. ஆனால் இந்த காலகட்டங்களில் தோல்வி ஏற்படாமல் விடாமுயற்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவைப்படும். குறிப்பாக இந்த தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் அதிகமாகவே தேவைப்படுது. பட் அதற்கேற்ற ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் அந்த உடல் அலைச்சல்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல தவிர்க்க முடியாததாக இருக்குது. அதே போல் தொழில், வேலை, உத்தியோக ரீதியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது திடீர்னு ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்கும். நல்லா போய்கிட்டு இருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சடனாக ஃபால் ஆகிடும். இல்லைனா சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலே சடனாக ஃபால் ஆகிருக்கும். என்ன நடந்தது அப்படின்னே தெரியாது. நல்லா இருந்தது தான்
தொழில். பட் இப்போது ஒன்றுமே சரியில்லை, எதுவுமே ஒன்றும் புரிய மாட்டேங்குது, குழப்பிக்கொண்டே இருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் ஒரு நல்ல வளர்ச்சி டெவலப்மெண்ட்டை கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக ஒரு அபரிவிதமான மாற்றங்கள், ஏற்ற இறக்கங்களை கண்டினியூஸாக கொடுத்து வரும். அதே போல் இந்த காலகட்டங்களில் வேலை மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் போன்ற விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் சேஃபாக இந்த விஷயங்களில் ப்ளே பண்ணுங்கள். நிலபுலன் சார்ந்த விஷயங்கள், வாகன ரீதியான விஷயங்கள், பிராணிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அலைச்சலோடு ஆதாயங்களை கொடுக்கும். ஸோ இந்த சொத்து சுகங்கள், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகன ரீதியான விஷயங்கள், இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்ப்பதற்கும் செயல்படுவதற்கும் நல்லா இருக்கிற மாதிரியாக தெரியலாம். பட் அதில் நிறைய தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதையும் எடுத்தவங்க ஒருத்தவங்க முடிவு பண்ண முடியாது. ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, ஒரு வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க அப்படின்னு நம்பி அந்த விஷயத்தில் இறங்க முடியாது. காரியம் முடிகிற வரைக்குமே இது சார்ந்த விஷயங்கள் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமுமே இருக்காது. குழப்பிக்கிட்டே இருக்கும், ஐயோ முடிஞ்சிருமா அப்படின்னு யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் இது சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடியவங்க, நிலப்புலன்களை வாங்கிறது, விற்கிறது, வாகனங்களை வாங்குவது, விற்குவது அல்லது புதுப்பிப்பது போன்ற விஷயங்களை செய்யக்கூடியவங்க இந்த காலகட்டங்களில் முழுமையாக எதையும் நம்பி அகலக்கால் வைத்திடாதீங்க. கொஞ்சம் நிதானத்தோடு சேஃபாகவே ப்ளே பண்ணுங்கள். ஆனால் அரசாங்க ரீதியான விஷயங்கள், குறிப்பாக காவல்துறை, இராணுவம், செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டு இருப்பவங்க இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனத்தோடு தான் இருக்கணும். குறிப்பாக அவங்கவுங்களுடைய சுய ஜாதகத்திற்கு ஏற்ப இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு பெரிய மாற்றங்களை இவங்களுக்கு கொடுத்துரும். இது சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு கொண்டு இருப்பவங்களுக்கு அது கண்டிப்பாக கொடுத்துரும். அதனால் இவங்க எல்லாருமே கூட இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இவங்களை தூக்கி விடுவதற்கும் இந்த காலகட்டங்கள் ஆட்கள் உண்டு, இவங்களை காலவாரி விடுவதற்கும் இந்த காலகட்டங்கள் ஆட்கள் உண்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டுக்கங்க. நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. மழை வரும்னு சொல்லுவாங்க, வராதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்துடும். ஏன்னா செவ்வாயினுடைய அமைப்பே அப்படி தான் இருக்குது. ஒரு சில கிரகங்கள் அதற்கு அபரிவித தன்மை கொடுக்குது. அதனால் அதனுடைய செயல்பாடுகள் துவங்க ஆரம்பிக்கும். பட் அதே நேரம் ஒரு சில கிரகங்கள் அதுக்கு தடைகளையும் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. ரெண்டு நிலைகளுமே அங்கே மாறி மாறி செயல்பட்டு இருக்கிறதுனால எதிர்பார்க்குற நேரத்தில் அப்படியே நடக்குமா அப்படிங்கிறது தெரியாது. பட் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் இந்த நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி, மக்கள் அலட்சியமாக இருக்க வேணாம். அதே போல் இந்த காலகட்டங்களில் அதிகமாக நீரை வேஸ்ட் பண்ணவும் செய்யாதீங்க. அண்ட் உடல்நல உபாதைகள் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. நான் செவ்வாய் நீச்சமாகுது அப்படிங்கும் பொழுதே மக்களுக்கு இந்த ரத்தம், எலும்பு, மஜ்ஜை போன்ற விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ ஆல்ரெடி இது சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அண்ட் ஹெல்த் விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. ஆல்ரெடி முன்னாடியே சொன்னேன், அலைச்சலையும் கொடுக்கும், அதுக்கேற்ற ஆதாயங்களையும் கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு அலைச்சல்கள் இருக்கிறதுனால உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனாலையும் உடல்நல பாதிப்புகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஆகையினால் உணவு விஷயங்கள், ஓய்வு சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸோடும் இந்த காலகட்டங்களில் இருங்க. அண்ட் இடைப்பட்ட காலகட்டங்களில் துர்மரணங்கள் அப்படிங்கிறதும் இருக்கும். ஒரு சில ஆக்சிடெண்ட்ஸ் இல்லைனா விஷம் போன்ற ரசாயனங்களால் உயிரிழப்புகள், இந்த மாதிரியான செய்திகளை இந்த காலகட்டங்களில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ மக்கள் இது சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. அதாவது இது இந்த காலகட்டங்களில் வெறும் பாதிப்புகளை மட்டும்தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது கிடையாது. பட் கிரகத்தினுடைய அமைப்பு ரெண்டு நிலைகளையுமே இருந்து செயல்பட்டு சுயநிலையில் பார்க்கும்போது நீச்ச நிலையிலையும் இருக்கிறதுனால இது கெடுத்து கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் இருக்கிறதுனால மக்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே புரிஞ்சுக்கணும். நன்மை அப்படிங்கிறதும் உண்டு, பட் வருமுன் காப்போம் அப்படிங்கிற நிலைகளில் மக்கள் செயல்படணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. தவிர இது தனிப்பட்ட ஒவ்வொரு ராசிகளுக்குமே ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும். அது என்ன அப்படிங்கிறத நீ பார்க்கலாம். மகர ராசி, மகர லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல இந்த செவ்வாயினுடைய சஞ்சாரம் என்பது இருக்கும். மகரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 4 மற்றும் 11ஆம் இடங்களான சுபஸ்தானங்களுக்கு அதிபதியாக வரக்கூடியவங்க. அதனால் மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாயினுடைய நிலை என்பது ஒரு நியூட்ரலான வகையில் வேலை செய்யும். அதாவது ரொம்பவுமே பாதகமான நிலைகள் அப்படிங்கிறதும் இருக்காது, அதுக்காக ரொம்பவுமே ஒரு சாதகமான அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்காது. ஒரு பேலன்ஸ்டான அமைப்புகளுடைய எல்லா விஷயங்களும் செயல்படும்.
மகர ராசி மகர லக்னக்காரங்க இந்த காலகட்டங்களில் உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்படுவாங்க. வெளி விஷயங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். வெளி இடங்கள்லேருந்து எதிர்பார்த்த உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். புதிய நட்புகளை உருவாக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிற காலகட்டங்களில் ஏற்படும். நிறைய பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டாகும். சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். இந்த நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்கள், வாகனம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். இது தொடர்பான வாங்குவது, விற்பது மற்றும் பழுதுபார்க்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை தான் கொடுக்கும். பட் செவ்வாயினுடைய நிலை ஏற்றத்தாழ்வோடு இருக்கிறதுனால இந்த லீகல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கங்க. அதே போல் இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சலையும் ஏற்படுத்த தான் செய்யும். அதே போல் கொஞ்சம் தடை தாமதங்கள் அப்படிங்கிறதும் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் எதையுமே டக்குன்னு முடிச்சிட முடியாது. அதாவது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குமே இல்லாமல் முடிவு அப்படிங்கிறது கொஞ்சம் காலதாமதமாகத்தான் வரும். ஸோ அதுக்கேற்ற பொறுமை அப்படிங்கிறதும் இது சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் ஒரு சிறப்பான அமைப்பை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த காலகட்டங்களில் மகர ராசி மகர லக்னக்காரங்க தங்களுடைய செயல்திறனை முழுவதுமாக வெளிக்காட்டக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டாகும். வாடிக்கையாளர்கள் சார்ந்த விஷயங்களில் ரொம்பவுமே தீவிரமாக செயல்பட்டு வருவீங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க. ரொம்பவுமே ஒரு ஆக்டிவான நபராக இருப்பீங்க. நீங்களும் சரி, உங்கள் கூட இருக்கிறவங்களுமே சரி, எல்லாமே கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டுருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த வகையில் இந்த தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்களும் பல வகையிலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். நிறைய பேர் அடிஷ்னலாக சில விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் உண்டு. உங்கள்கிட்ட நம்பி ஒப்படைக்கக்கூடிய பொறுப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நல்லபடியாக முடித்து காட்டுவீங்க. சுற்றி இருக்கிறவங்க மத்தியில் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் போன்ற விஷயங்களை கிடைக்க பெற்று வருவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டங்களில் சிலருக்கு உங்கள் மேலே கொஞ்சம் பொறாமை அப்படிங்கிறது ஏற்படும். இதனால் கொஞ்சம் தேவையில்லாத மனஸ்தாபங்கள், கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறதும் அவ்வப்போது வந்து போகத்தான் செய்யும். குறிப்பாக இந்த காலகட்டங்களில் மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே இருக்கக்கூடியவங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் ஃபேமிலி ஓரியன்டான விஷயங்கள்னு வரும்போது அது கொஞ்சம் ஆப்போசிட்டாகவே இருக்கும். நிறைய கருத்து வேற்றுமைகள், கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஆகையினால் குடும்ப விஷயங்கள், காரியங்கள், குடும்ப உறுப்பினர்கள் வகையில் இந்த மாதிரியான சமாச்சாரங்களை கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாமே பெரிய அளவில் சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னாலும் கூட எல்லாமே சமாளிக்கக்கூடிய நிலைகளாக இருக்கும். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் என்பது தேவைப்படும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிதானம் தேவை. குறிப்பாக இந்த காலகட்டங்களில் தேவையில்லாத அலைச்சல்கள், டென்ஷன்கள் இது போன்ற விஷயங்களில் அதிகமாகவே இருக்கும். சரியாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு 1க்கு 2 தடவை அலை வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், காரியங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த காலகட்டங்களில் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போய்க்குங்க. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்கும். தனிப்பட்ட முறையில் பெற்றோர்கள் நிலை அப்படிங்கிறது பெருசாக குற்றம் குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பட் உங்களுக்கும் அவங்களுக்குமான உறவு நிலைகள் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகளை இது ஏற்படுத்தும். ஸோ அது விஷயங்களை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இது ஒரு நியூட்ரலான வகையில் செயல்படுது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் செய்வாங்க, சில விஷயங்களும் கொஞ்சம் அப்போஸ் பண்ணவும் செய்வாங்க. கணவன் மனைவி உறவுகள் இந்த காலகட்டம் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து எதிர்பார்த்த உதவிகள், ஆதாயங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாமே உண்டு. பட் அதே நேரம் கணவன் மனைவி உறவுகளுக்குள் இந்த ஈகோ போன்ற விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக தலை தூக்கும். நீங்கள் எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும்னு நினைப்பீங்க. பட் உங்களுடைய வாழ்க்கை துணை எல்லா விஷயங்களுக்குமே அவசரம் காட்டுவாங்க. சொன்னது அப்போவே முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களால் கணவன் மனைவி உறவுக்குள்ளே கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகள் அப்படிங்கிறது வந்து போகும். ஸோ இந்த விஷயங்கள் மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்குது. குழந்தைகளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் சாதகமான அமைப்பையை கொடுத்து வரும். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் பேச்சுவார்த்தைகளை நிதானம் எடுத்துக்கங்க. கண்டிப்பாக முன்னுக்கு பின் முரண்பாடாக பேசி வருவாங்க. முதுகு பின்னாடி பேசுகிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் உண்டு. ஸோ நண்பர்கள் வகையில், உறவினர்கள் சார்ந்த விஷயங்களை இந்த மாதிரியான சமாச்சாரங்களை நிதானத்தோடு செயல்பட்டு வாங்க. மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சாதகமான அமைப்பை கொடுக்குது. ஓராள மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாயினுடைய சஞ்சாரம் என்பது ஒரு சாதகமான அமைப்புகள் தான். பட் பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவான விஷயங்களோ இல்லை நெகட்டிவான விஷயங்களோ எதிர்பார்க்க முடியாது. எல்லாமே ஒரு பேலன்ஸ்டான நிலைகளில் தான் செயல்படும். ஸோ எதுலேயுமே அகலக்கால் வைக்காமல் நிதானத்தோடு செயல்பட்டு இந்த காலகட்டம் அனைத்து வகையிலுமே உங்களுக்கு சிறப்புகளையே கொடுக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.